தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மக்கானா, அவுல், ஓட்ஸ், பாதாம் அண்ட் தேவையான அளவு நெய். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம வறுக்க போகிறோம். ஸோ பக்கத்தில் இருந்து நம்ம வந்து ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா அடி பிடிச்சிச்சுன்னா அதோட ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாமே மாறிடும். ஸோ சிம்மில் வச்சு நீங்கள் இதெல்லாம் வறுத்துக்கோங்க. உடச்சி பார்த்தா கிறிஸ்பியாக வந்துடும். ஸோ கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக இப்போ கிரைண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இது ஜஸ்ட் நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காய்ச்சி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதான். சுஷ்டிக்கு வந்து நான் வந்து இதை எது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுப்பேன், இல்லை லஞ்ச்டாகவும் கொடுப்பேன். இப்போ இந்த ஹோம்மேட் செர்லாக் பவுடர் வச்சு நம்ம குக் பண்ணலாம். கஞ்சி ஃபார்மில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பத்தலைனா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன்ஸ். ஸோ இது வந்து கிளறிட்டே இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும். அந்த கட்டி மாதிரி, அந்த லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடாது, அடியும் பிடிக்கக்கூடாது.